ஓகே. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான நிகழ்வுகள். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான நிகழ்வுகள் ரீசெண்டா நடந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப மைன்யூட்டா போல இம்பார்ட்டன்ட் மட்டும் ஓவரால். ஓகேவா? இஸ்ரோ பண்ண சாதனை என்ன பண்ணிருக்காங்க? 100th சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. 100th சேட்டலைட். அதாவது சேட்டலைட் லான்ச் இது. 100th சேட்டலைட் லான்ச். சரியா? அதாவது என்ன சொல்ல போனா 100th லான்ச்னு சொல்லலாம். நாட் 100th சேட்டலைட்ல 100th லான்ச். 100th லான்ச். என்ன சேட்டலைட் சார் அதுல விட்டாங்க 100வது லான்ச்ல? என்விஎஸ் 02 அப்படிங்கிற சேட்டலைட். என்விஎஸ் 02 அப்படிங்கிற சேட்டலைட்ஸ். சரியா? அந்த லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி. ஜிஎஸ்எல்வி F-15 ரக விமானத்துல வச்சு இதை வந்து நம்ம வந்து விட்டோம். ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், நம்ம இந்தியா ஃபுல்லா இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா இப்போ வந்து இந்தியால முதல் முறையா வெட்லேண்ட் சிட்டிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். வெட்லேண்ட் சிட்டிஸ் 2 சிட்டி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்யா, திஸ் ஃபர்ஸ்ட் டைம் 2 சிட்டி ஃபர்ஸ்ட் டைம். இண்டோர் ஒண்ணு. இண்டோர் எங்க இருக்குன்னா இட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். வி செலிப்ரேட் இட்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து தேர்ந்தெடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் போல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்குது. ஒரு சிட்டியை வந்து வெட்லேண்ட் அப்படின்னு அறிவிக்கிறது கஷ்டம் போல. ஓகேவா? உதய்பூர் வந்து ராஜஸ்தான். ஓகேவா? ரைட். ஸோ ராம்சன் கன்வென்ஷன் கீழே வெட்லேண்ட் சிட்டிஸ் அறிவிக்கப்பட்டிருக்குது. முதல் முறையா இந்தியாவில் 2 சிட்டிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு இண்டோரு, இன்னொன்னு வந்துட்டு உதய்பூர். மூணாவது, சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின். சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின். சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, 2.2. இது யார் லான்ச் பண்ணான்னு கேட்பாங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். அதாவது ஐடென்டிஃபை பண்றது, உங்களோட ஆரிஜின்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், we know very well, இது நான் ஆல்ரெடி சொன்னது, இருந்தாலும் ரிவிஷன் பண்றேன். 76th ரிபப்ளிக் டே இப்ப நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கொண்டாடி முடிச்சோம். இதுக்கு சீஃப் கெஸ்டா அழைக்கப்பட்டவர் பிரபாவோ சுபைன்டோ, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட். அண்ட் இதோட தீம் வந்து பாரத் விர்சாத், அதாவது ஸ்வர்ணிம் பாரத், அதாவது கோல்டு அப்படின்ற மாதிரி வரும். ஸ்வர்ணிம் பாரத் வீரசாத், வீரசாத் ஆர் விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்வர்ணிம் பாரத் வீரசாத் ஆர் விகாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ரைட்டு. இந்தோனேஷியா சேர்ந்தவர் தான் வந்து இதா இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், என்டிட்டி லாக்கர் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க. என்டிட்டி லாக்கர் இது எதுக்கு சார் அப்படின்னா இ கவர்னன்ஸ்க்காக. யாரு அறிமுகப்படுத்தினது? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இது அறிமுகப்படுத்தாங்க. அடுத்த 6வது, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த வருஷம் பிறந்த உடனேயே பொங்கல் அப்போ 3 நேவல் ஆசெட்டை நம்ம இந்தியாவுக்கு அர்ப்பணிச்சாரு மோடி. மோடி வந்து அர்ப்பணிச்சாரு. அது என்னென்ன ஆசெட் அப்படின்னா ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் சூரத், இன்னொன்னு ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாக்ஷீர்,
ஓகேவா? சோ இந்த மூணையுமே இந்தியாவுக்கு அர்ப்பணிச்சாரு. இந்த வருஷம் பிறந்தோடனே அர்ப்பணிச்ச முதல் இதுதான். சரியா? ஷிப் விஷயமா ஃபர்ஸ்ட் டைமா அர்ப்பணிச்சது இதுதான். நெக்ஸ்ட், பிரவாசி பாரதிய திவாஸ் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டோம். அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடுற தினம் தெரியும், ஜனவரி 9. ஆனா அதை கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் அந்த தடவை. பிரவாசி பாரதிய திவாஸ் கன்வென்ஷன். கன்வென்ஷன் 2025 எங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிஷா கன்வென்ஷன். ஆக்சுவலா புவனேஸ்வர் ஒடிஷா, புவனேஸ்வர் ஒடிஷா. இதோட தீம் என்னன்னா டயஸ்போரா கான்ட்ரிபியூஷன் டு விக்ஷித் பாரத். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ். கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ். கேபிள் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும் இந்த பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் பேர் என்னன்னா, அந்த பிரிட்ஜ் பேர் வந்து அஞ்சிகாட் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் பேர் வந்து அஞ்சிகாட் பிரிட்ஜ். அஞ்சிகாட். அந்த பிரிட்ஜ் பேர் என்னன்னா அஞ்சிகாட். கேபிள் மூலியமா இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா அஞ்சிகாட் பிரிட்ஜ். சரியா? எங்க சார்? ஜேஎன்கேல. ஜேஎன்கேல கனெக்ட் பண்றாங்க. இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 725.5 மீட்டர். இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 725.5 மீட்டர். ஓகேவா? அடுத்தது 58 வரை அறிவிச்சிட்டாங்க. பட் 56, 57 லேட்டஸ்ட். 56th 57th டைகர் ரிசர்வ். 56th 57th டைகர் ரிசர்வ். குரு காசிதாஸ் டைகர் ரிசர்வ். குரு காசிதாஸ் சத்தீஸ்கர்ல இருக்கு. 57th டைகர் ரிசர்வ். ரத்தபாணி, it is in Madhya Pradesh. Next, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் ஒன்னு கிரியேட் பண்றாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் எங்க அப்படின்னா விசாகப்பட்டினம், வைசாக்ல. விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏர்லைன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பிளைட்டுக்குள்ள ஒய்ஃபை தராங்க. ஃபர்ஸ்ட் ஏர்லைன் ப்ரொவைட் ஃப்ரீ ஒய்ஃபை இன் பிளைட்டுக்குள்ள.
ஏர்போர்ட்ல பிளைட்டுக்குள்ளர, சரியா, பிளைட்டுக்குள்ளர ஃப்ரீ ஒய்ஃபை யாருன்னா ஏர் இந்தியா. ஏர் இந்தியா கொடுத்துருக்காங்க. பிளைட்டுக்குள்ளர ஃப்ரீ ஒய்ஃபை ஏர் இந்தியா. பிளைட்டுக்குள்ளர ஃப்ரீ ஒய்ஃபை ஏர் இந்தியா. சரியா, பிளைட்டுக்குள்ளர ஃப்ரீ ஒய்ஃபை ஏர் இந்தியா கொடுத்துருக்காங்க. நேஷனல் மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில்ஸ், சாப்பிடக்கூடிய எண்ணெய், எடிபிள் ஆயில்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. 2030 to 31 வரை இதோட வேலிடிட்டி இருக்க போகுது. சரியா, அதுக்குள்ளார நாங்க அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. நல்ல விஷயமா சாப்பிட வச்சு அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட், கிசான் கவச். லாஸ்ட் இயரே இது நிறைய நியூஸ். கிசான் கவச் இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நம்மளா தயாரிச்ச, அதான் முக்கியம். இண்டிஜினியஸ், நம்மளா தயாரிச்சது. இண்டிஜினியஸ், யாரோட உதவியும் இல்லாம இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஆன்டி பெஸ்டிசைடு சூட். ஆன்டி, நான் கூட 4000 ரூபாய் சொன்னேன் இல்லையா, அந்த பெஸ்டிசைடு சூட். இது பண்ண அறிவாளிங்க யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபார்மருக்கு உதவியா இருக்கும்னு பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட காஸ்ட் பயங்கரமா இருக்குது. ஃபார்மர் வாங்கி இதெல்லாம் போட மாட்டாங்க. ஐயா அவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா நான் ஏன் வந்து இப்படி விவசாயம் பண்றேன்ட்டு கேட்டு போயிடுவான். ஓகேவா, ரைட். ஹெரிட்டேஜ் டூரிசத்துல டாப் டெஸ்டினேஷன், டாப் டெஸ்டினேஷன் இங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டை சொல்றாங்க. இதுல அப்படின்னா ஹெரிட்டேஜ் டூரிசத்துல இங்கதான் போகணும் அப்படின்னு டாப் டெஸ்டினேஷன். ஹெரிட்டேஜ் அதாவது ஒரு கோயிலுக்கெல்லாம் போனா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. கோயில், சிற்பங்கள், அது மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்க சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து டாப் டெஸ்டினேஷனா இருக்கான் அந்த வருஷத்துல ஹெரிட்டேஜ் டூரிசத்துல. சரியா, ஹெரிட்டேஜ் டூரிசத்துல இது யார் இது முடிவு பண்ணுவா சார்? யுனெஸ்கோ முடிவு பண்ணுதியா, நம்ம கிடையாது. பாட்டுக்கு இவங்க டுபாக்குரா சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. யுனெஸ்கோ முடிவு பண்ற விஷயம். ஓகேவா, இது வந்து யுனெஸ்கோ முடிவு பண்ணுது, நம்ம முடிவு பண்ற விஷயம் இல்ல. அடுத்து க்ரூஸ் இந்தியா மிஷன். க்ரூஸ் இந்தியா மிஷன். சரியா, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச். எங்க லான்ச் பண்ணிருக்கோம்? மும்பைல. படகு, வேற ஒண்ணும் இல்ல, படகு. க்ரூஸ் டூரிசத்தை அதிகப்படுத்துறது. க்ரூஸ் இந்தியா மிஷன் எங்க? மும்பைல. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட, சென்ட்ரல் கவர்மெண்டோட க்ரூஸ் இந்தியா மிஷன். சரியா, க்ரூஸ் இந்தியா மிஷன் மும்பைல. இங்கிட்டு கடல் இருக்குல்ல, அரேபியன் சீல, அங்க வச்சு ஓட்டுவாங்க போல கப்பல், படகு, படகு சவாரி. க்ரூஸ் இந்தியா மிஷன். சோதான். அடுத்து 16 ரூரல் இந்தியா ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. கிராம கிராம விழா அப்படின்னு நடத்துறாங்க. கிராம விழா, இந்திய கிராம விழா அப்படின்னு சொல்லி நடக்குது. எங்க? டெல்லியில. கிராமம்னு சொல்லிட்டு எங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? பாரத மண்டபத்துல கொண்டாடி இருக்கு. தீம் என்ன அப்படின்னா கிராம விழாவை கொண்டாடினது டெல்லியில. கிராம விழாவை கொண்டாடினது எங்க? டெல்லியில. சரியா, தீம் என்னன்னா பில்டிங் எ கேபபிள், கேபபிள், பில்டிங் எ கேபபிள் ரூரல் இந்தியா. பில்டிங் எ கேபபிள் ரூரல் இந்தியா ஃபார் டெவலப்டு இந்தியா, ஃபார் டெவலப்டு இந்தியா 2047. 2047ல நம்ம டெவலப்டு இந்தியா ஆயிருவோமா? அதுக்கு ஏத்த மாதிரி ரூரலை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு இதோட டீம். 2047ல நம்ம வந்து பெரிய ஆளா இருப்போம்,
அதுக்கு ஏத்த மாதிரி ரூரல் ஏரியால டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, டெல்லியில இருந்து சொல்றாங்க. இது எப்படி பண்றது? இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. ரைட்டு, டெவலப் பண்ணா சரிதான். அதுக்குன்னு இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? டெவலப்மெண்ட் பேர்ல நான்கு சாலை அப்படின்னு போட்டு எல்லா நிலத்தையும் புடுங்கிடுவாங்க. பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு போட்டு அது பரந்தூர் ப்ராஜெக்ட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோடது கிடையாதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோடது. இப்ப சொல்றேன், விமான நிலையம் அது மாதிரிலாம் வருது, இல்ல ஹைவே NH எல்லாம் வருது அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். அதுக்கும் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க வந்து எதிர்ப்பாங்க. ஈவன் ADMK இருந்தாலும் அப்ரூவ் கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும். இதுதான் ஆர்டிகல் நம்பர் 250, 251, 253 சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ கேட்கணும். கேட்காட்டி 356 உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்துருவாங்க. சரியா, அரசியல் ரீதியா தடுத்து வைக்க முடியுமே தவிர டெஃபினட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் தீரணும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் CM யாரு? மம்தா பானர்ஜி. GSTல கையெழுத்தே போடல, ஆனா GST இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இல்ல, அந்த ஸ்டேட்டுக்கும் தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அவங்க இருந்தா வர விட்டுற முடியுமா? இவங்க இருந்தா வர விட்டுருமா? வாய்ப்பே இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிருச்சுன்னா என்ன டெசிஷனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுக்கு உதாரணம் தான் நீட். சரியா, கான்ஸ்டிடியூஷன்ல பவர் இருக்கு உங்களுக்கு, பயங்கரமான பவர் இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. பேச முடியும், போராட முடியும், அங்க போய் டெல்லிக்கு அங்கேக்கு அலைய முடியும், இவ்வளவுதான் முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்னால. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்தே தீர்வேன்னு நினைச்சிருச்சுன்னா முடிஞ்சு, டெஃபினட்டா செய்வாங்க. அவ்வளவு பவர் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சாதாரண விஷயம் இல்ல. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளவு மேல போக போக அவ்வளவு டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கு. சரியா, சோ இது ஒரு விஷயம். ரைட்டு. அடுத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓட GDP பார்த்து எல்லாம் கிண்டல் பண்றாங்க, என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பேஸ் இயர் வந்து சரியில்லாத பேஸ் இயரா வச்சிட்டோம், அதனால இப்படி இருக்குது. 2011-12 கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த பேஸ் இயரை சேஞ்ச் பண்றோம். இப்ப பேஸ் இயர் வந்து 2022 விலைவாசியை வச்சு கம்பேர் பண்ணலாமே. அப்படி பண்ணோம்னா நம்ம இப்ப நாங்க வந்து பெஸ்ட் GDPல இருக்கோம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால இந்த தடவை இதுல வச்சு கம்பேர் பண்ணிருக்கானுங்க. சரியா, நான் இப்பயே சொல்றேன், இந்த GDP இதெல்லாம் இருக்கு இல்லையா, 2005 GDP தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் 2014 கால்குலேட் பண்ணாங்க. அதுலதான் 10% வளர்ச்சி. நம்ம அதான் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வளர்ச்சி, ரெட்டை இலக்குல வளர்ச்சி இருந்துச்சு. 2005 GDP 2014 உட்காந்து 2005 என்ன விலைவாசியோ அதை 2014 கம்பேர் பண்ணி நாங்க 10% வளர்ந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2011 GDP நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பெட்ரோல் விலை கேவலமா இருக்கும், அதனால அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. 22 பாருங்க, அப்படியே 100 ரூபாய்னா 100 ரூபா எங்க விலைவாசி கட்டுப்படுத்தி இருக்கோம் நாங்க அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்க. புரியுதா? 100 ரூபாய்னா 101 ரூபா ஏறி இருக்கு, இவ்வளவுதான் நாங்க ஏத்தி இருக்கோம். அப்ப GDP நாங்க வந்து பெட்டரா இருக்கோம், நாங்க வந்து இப்படிலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, இதுதான் வந்து இவங்களுடைய வளர்ச்சியா மெத்தட் ஆஃப் கால்குலேஷனா மாத்துறாங்க. அது தெரிஞ்சுக்கங்க. 2022 to 23 நமக்கு அதான் முக்கியம். அடுத்து இப்ப ரீசெண்டா 100% பைப் கனெக்ஷனை அடைஞ்சிட்டோங்க நாங்க அப்படின்னு ஒரு மாநிலம் ஸ்காலரை தூக்கி விட்டுக்கிருச்சு. யாருன்னா இமாச்சல பிரதேஷ். 100% நாங்க டேப் கனெக்ஷன் கொடுத்தோம் தெரியுமா? சரி, இமாச்சல பிரதேஷ்ல பஞ்சாப். சரியா, பஞ்சாப். இமாச்சல பிரதேஷ் முன்னாடியே அடைஞ்சிட்டாங்க, பஞ்சாப் இப்ப அடைஞ்சது. பஞ்சாப் எத்தனாங்கன்னா 5வது ஆளு, 5th ஸ்டேட். பஞ்சாப் வந்து இப்ப ரீசெண்டா இருந்துச்சு, இதான் முக்கியமா கேட்பாங்க. சரியா, ரீசெண்ட் தான் முக்கியம். 5வது ஸ்டேட் இது, இவங்க அடைஞ்சது 5வது ஸ்டேட். நெக்ஸ்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் பார்த்தோம். கரெக்டா, எங்க ஹப் எங்க இருக்குது? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் எங்க பார்த்தோம்? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் விசாகப்பட்டினம். கரெக்டா, விசாகப்பட்டினத்துல பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன். ஃபியூயல் ஸ்டேஷன், நீங்க அங்க போய் ஹைட்ரஜன் ஃபியூயல் போட்டுக்கலாம்.
எங்க வருதுன்னா லே லடாக்ல. ஏன் தெரியுமா அங்க வருது? இந்த ஹைட்ரஜனை வந்து லிக்யூடா அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து வைக்கிறது கஷ்டம், அதனால. அதே மாதிரி உலகத்திலேயே இதான் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ஃபியூயல் ஸ்டேஷன் இன் த வேர்ல்டு. highest altitude fuel station in the world. India first green hydrogen fuel station, it's in Leh Ladakh, and also it is a very world highest fuel station in the world. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கா எனர்ஜி சமிட்னு ஒன்று நடந்துச்சு ரீசெண்டா. ஆப்பிரிக்கா எனர்ஜி சமிட் எங்கன்னா ஆப்பிரிக்கா கான்டினென்ட் டான்சானியால நடந்துச்சு. சரியா? இதோட சேர்ந்து மிஷன் 300 அப்படின்னு ஒரு இது நடந்துச்சு. இந்த ஆப்பிரிக்கா சமிட்டோடய சேர்ந்து மிஷன் 300, இது ஆப்பிரிக்கா சமிட்டோடது கிடையாது, அதோட சேர்ந்து நடந்த ஒரு நிகழ்வு. சரியா? மிஷன் 300 இது யாரு சார் பண்ணா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் அந்த சமிட்டுக்கு வந்தவங்க, இதையும் ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வேர்ல்டு பேங்க்கும், புரியுதா எப்படி கொலாபரேட் ஆகுதுன்னு? அந்த வந்தவங்க, ஆனா இது அந்த சமிட்டோடது இல்ல, தனியா தனியா ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆனா அங்க வச்சுதான் பண்ணிருக்காங்க. சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து மிஷன் 300 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது 300 மில்லியன் பீப்புளுக்கு. 300 மில்லியன் பீப்புள், பில்லியன்ல மில்லியன் பீப்புளுக்கு எலக்ட்ரிசிட்டியே கொடுக்க போறாங்களாம். இப்பதான் கரண்டே கொடுக்க போறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 300 மில்லியன் பீப்புளுக்கு. சகாரா பாலைவனம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டம்ல, எலக்ட்ரிசிட்டி கொண்டு போறதும் கஷ்டம் சப்சகாரன்ல. சோ தே கிவிங் த எலக்ட்ரிசிட்டி. சரியா? சப்சகாரன்ல தே கிவிங் த எலக்ட்ரிசிட்டி. 300 மில்லியன் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி. 300 மில்லியன் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எங்க? மிஷன் 300 யாரு கொடுக்குறா? வேர்ல்டு பேங்க்கும் ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து கொடுத்தாங்க. ஆப்பிரிக்கா எனர்ஜி சமிட் அங்கதான் நடந்துச்சு, டான்சானியால நடந்துச்சு. ஓகேவா? ரைட். இது 2030க்குள்ள கொடுத்துருவாங்களாம். 2030க்குள்ள கொடுத்துருவாங்களாம். சரி. இப்ப ரீசெண்டா ஒரு கண்ட்ரி எங்க எங்க ஊர்ல மலேரியாவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மலேரியா ஃப்ரீ, எங்க ஊர்ல மலேரியாவே கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்க கேட்போம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஜார்ஜியா. ஜார்ஜியா ஜார்ஜியாவே அறிவிச்சுக்கிச்சா சார் அப்படின்னா கிடையாது, WHO அதை போய் வெரிஃபை பண்ணி அவங்க தான் அறிவிச்சது. மலேரியா ஃப்ரீ உண்மையிலேயே ஆமா, இவங்க கிட்ட இல்ல, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பிரிக்ஸ் குரூப் அப்படின்னு இருக்குது. இந்த பிரிக்ஸ்ல இப்போ இந்தோனேஷியா வந்து ஃபுல் மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியா ஏற்கனவே 9 மெம்பர் இருந்தாங்க, இப்ப 10வது ஆளா இவன் வந்து ஜாயின் பண்ணிருக்கான். பிரிக்ஸ்ல 10வது ஆளா வந்து ஜாயின் பண்ணிருக்கான். சரியா? ஓகே. அடுத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பால்ட் ஈகிள் நியூஸ்ல வந்துச்சு. பால்ட் ஈகிள் எதுக்கு? யுஎஸ்ஏ தான் நியூஸ்ல கொண்டு வந்துச்சு. அவங்க வந்து நேஷனல் பேர்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. யுஎஸ்ஏ வந்து நேஷனல் பேர்டுங்க எங்களுக்கு, வழுக்கத்தலை ஈகிள் நேஷனல் பேர்டு. பால்ட் ஈகிள் நேஷனல் பேர்டு யுஎஸ்ஏ அறிவிச்சிருக்காங்க. கதிமாய் ஃபெஸ்டிவல். கதிமாய் ஃபெஸ்டிவல் கதிமாய் ஃபெஸ்டிவல் வந்து இது கேள்விப்பட்டது மாட்டீங்க, நேபாளில கொண்டாடுறது, அதனால இதை நீ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இது ஏன் சார் இது நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் விஷயம், அதை பத்தி டீடைல் சொல்றேன். ஏன் இது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா, 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கொண்டாடப்படுற ஃபெஸ்டிவல் கதிமாய் ஃபெஸ்டிவல். கதிமாய் ஃபெஸ்டிவல் ஏன்னா உலகத்திலேயே
வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ் நடந்திருக்குதாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ் பர் இந்த ஃபெஸ்டிவல்ல நடத்தியிருக்காங்க. சோ இட்ஸ் ரெக்கார்டு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ் பர் அவ்வளவு கெடா அதுவும் விட்டிருக்காங்க. கதிமாய் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஆல்வேஸ் இன் நியூஸ். சரியா, இது இப்போ இல்ல, ரொம்ப முன்னாடி நியூஸ்ல வந்தது, அதை ஞாபகப்படுத்துறேன். அர்மேனியா ஜாயின் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ரீசெண்டா அர்மேனியா ஜாயின் பண்ணாங்க இன்டர்நேஷனல் சோலார். 104வது மெம்பரா ஜாயின் பண்ணாங்க. 104வது மெம்பரா அர்மேனியா ஜாயின் பண்ணாங்க. சரியா, அர்மேனியா ஜாயின் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த தடவை COP29 நடந்திருக்கு. COP29 பாக்கு அசர்பைஜான். ரீசெண்டா பாக்கு அப்படின்றது இதுல கேட்டிருந்தாங்க, ஒரு லைவ் டெஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. பாக்கு அசர்பைஜான். COP29 பாக்கு அசர்பைஜான் நடந்துச்சு. நிறைய மர்டர் நடக்குதுன்னு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. எந்த நாட்டுல அப்படின்னா ட்ரினிடேட் அண்ட் டொபாக்கோ. இதெல்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். ட்ரினிடேட் அண்ட் டொபாக்கோ இந்த 2 இடத்துலயும் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா நிறைய மர்டர்ஸ் நடக்குது, போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க போல. சரியா, ரைட். 2 minutes. கன்ஜஷன் பிரைசிங் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. கன்ஜஷன் பிரைசிங் டேர்மே புதுசா இருக்கா? கன்ஜஷன் பிரைசிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இந்தியாவா சார்? இல்ல, இந்தியா கொண்டு வரலாம். கன்ஜஷன் பிரைசிங். சரியா, அப்படின்னா என்னது அப்படின்னா, ரொம்ப கூட்ட நெரிசலா ஆகிக்கிட்டே இருக்குது நாடு ஃபுல்லாவே. சோ அதனால நியூயார்க் நகரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கன்ஜஷன் பிரைசிங் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இனிமே நீங்க கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தாராளமா வாங்க, எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவோம் டோல்ல. நார்மலா இவ்வளவு கட்டுறீங்க இல்லையா, கூட கொஞ்சம் கட்டிட்டு அப்படியே ஓட்டுங்க. அப்ப அதுக்கு பயந்தாவது வீட்டுல வச்சுட்டு வருவாங்கல்ல, அதுக்காக. இங்க போனா எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கேட்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்ப மதுரை திருச்சியில இருந்து அங்கிட்ட சென்னை இப்படி போறதுக்கு கட்டுறோம். இப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, திருச்சியில இப்ப தில்லை நகர் போறதுக்கு 100 ரூபாய் கட்டணும். நீங்க பைக்ல போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும். அதே மாதிரி நீங்க கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறதுக்கு இந்த மாதிரி கட்டணும், வயலூர் போறதுக்கு இந்த மாதிரி கட்டணும், சத்திரம் போறதுக்கு இந்த மாதிரி கட்டணும், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு இந்த மாதிரி கட்டணும். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பேர் தான் கன்ஜஷன் பிரைஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் சிட்டி இன் யூஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸ் தான் ஃபர்ஸ்ட். சரியா, வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் கன்ஜஷன் பிரைசிங் கொண்டு வந்தது. ரைட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது, யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் லிஸ்ட். யுனெஸ்கோ தொட முடியாத விஷயங்கள். இன்டான்ஜிபிள் அப்படின்னா தொட்டு உணர முடியாது. இன்டான்ஜிபிள் யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சர்.
யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் லிஸ்ட். இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒயின் ஷேக் அறிவிச்சிருக்காங்க. ஒயின் ஷேக்குக்கு இந்த இந்த பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சரியா? ஒயின் ஷேக், ஒயின் ஷேக், ஒயின் ஷேக் இது ஜப்பானோட, ஜப்பானோட ஒயின் ஷேக்கு ஒரு ஷேக், அதுக்கு வந்து ஹெரிடேஜ் இது கொடுத்திருக்காங்க, பாரம்பரியமா பண்றது போல. சரியா? ரொம்ப பாரம்பரியத்துக்கு கொடுப்பாங்க. சோ பாரம்பரியமா பண்றது என்னது? டிஆர்டிஓ இல்லையா? அடுத்தது இப்ப G20 சமிட் நடந்துச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19th சமிட்யா இது கேட்பாங்க. 19th எத்தனாவது சமிட்? 19th சமிட் எங்க நடந்துச்சு? பிரேசில்ல நடந்துச்சு. ரியோ டி ஜெனரியோல நடந்துச்சு. ரியோ டி ஜெனரியோ. சரியா? தீம் என்ன? பில்டிங். இவங்களும் ஏதோ கட்டுறாங்க போல. பில்டிங் ஜஸ்ட் வேர்ல்டு, உலகத்தை நாங்க கட்டுறோம். அண்ட் சஸ்டைனபிள் பிளானட், கடைசி நாங்க பிளானட்டே நாங்க உருவாக்குறோம்யா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இஸ்ரோ சேர்மன் போட்டிருக்காங்க, நல்லா தெரியும். யாரு? நாராயணன், வி நாராயணன். சரியா? ராமநாராயணன் அது யாரு? அவர் வந்து யாரு? ஹியூமன் ரைட்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ். அவர் வந்து ராமர்னு வரும். சரியா? வி நாராயணன்னா இஸ்ரோ சேர்மன். வி நாராயணன்றது இஸ்ரோ சேர்மன். வி நாராயணன்றது இஸ்ரோ சேர்மன். இஸ்ரோ சேர்மன். சரியா? இறந்தவங்கல எனக்கு தெரிஞ்ச 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து ஜாகிர் ஹுசைன், இன்னொருத்தர் வந்து மன்மோகன் சிங். 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன்மோகன் சிங் பத்ம விபூஷன் வாங்கினது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஷிப்ல அம்பிடும் இது மன்மோகன் சிங்கை பத்தி. மன்மோகன் சிங் 1987ல பத்ம விபூஷன். அண்ட் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவார்டு வாங்கியிருக்காரு இவரு. பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவார்டு 2002ல பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவார்டு. அடுத்து ஜாகிர் ஹுசைன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இறந்தவங்கல்ல ஜாகிர் ஹுசைன் தபேலா, யூ நோ வெரி வெல். கிராமி அவார்டு 4 முறை வாங்கின ஒரே ஆள் இவர் தான். கிராமி அவார்டு 4 தடவை, 4 டைம்ஸ் வாங்கியிருக்காரு ஜாகிர் ஹுசைன். சரியா? இறந்தது யுஎஸ்ஏல, நம்ம இடத்துல இல்ல, யுஎஸ்ஏல சான் பிரான்சிஸ்கோல இறந்தாரு. இவர் வந்து பஞ்சாப் கரானா. பஞ்சாப் கரானா, பஞ்சாப் கரானா. இவரும் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் 2023 போன வருஷம் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே இந்த இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் அதையும் ரிலேட் பண்ணாதீங்க. சரியா? அடுத்து இது இப்ப இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன் ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில், யுனைடெட் நேஷன் ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில், இதோடைய சேர்மன் பதவி இப்ப நிரப்பப்பட்டிருக்கு. அதெல்லாமா சார் கேட்பாங்க? கேட்பாங்க. மதன், மதன் பி லாக்கூர். ஏன் சார் இதெல்லாம் கேட்கிறாங்க? ஏன்னா இவர் நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அதனால கேட்பாங்க. இவர் இந்தியாவை சேர்ந்தவர். மதன் பி லாக்கர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு.
சரியா? 2012 காலகட்டத்துல இவரெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. மதன் பி லாக்கர். லாக்கர் சரியா? ட்ரஸ்டிஷிப் வந்து லாக்கர். ஓகேவா? ஓகே. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேக் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் மூர்த்தி. கேக் புது கேக். சஞ்சய் மூர்த்தி புது கேக். ஜிசி முர்மு இருந்தாங்க, இப்ப சஞ்சய் மூர்த்தி. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா. சிஜேஐ. கேக் வந்து சஞ்சய் மூர்த்தி கேக். சரியா? சஞ்சய் மூர்த்தி. டொனால்ட் ட்ரம்ப் எத்தனாவது பிரசிடென்ட்? 47வது பிரசிடென்ட். 47th பிரசிடென்ட். சரியா? கமலா ஹாரிஸ தோக்கடிச்சு வந்தாரு. ஆல்ரெடி 2016 டு 20 அவர் தான் இருந்தாரு. 2016 டு 20 அவர் தான் இருந்தாரு. இப்ப 2025 இருந்து அவர் தான். ஓகேவா? அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஏஐ. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இதோட சீனியர் பாலிசி அட்வைசரா நம்ம தமிழன், சீனியர் இந்தியன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல தமிழன் சீனியர் பாலிசி அட்வைசரா நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்ரீராமகிருஷ்ணன். சீனியர் பாலிசி அட்வைசர் இவரு. ஒயிட் ஹவுஸ்யா? ஏங்க ஆர்டிபிஷியல் ஒயிட் ஹவுஸ்ல, இங்க அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ்ல பண்ணியிருக்காங்க. சரியா? வேற என்ன? அப்புறம் பேங்க்ல எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஒண்ணு வந்து வந்திருக்குது. ஆல்ரெடி பேங்க் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தா போறது உண்டு. என்னன்னா இது வந்து மோடி லான்ச் பண்ணது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பேங்க் மூலியமா லான்ச் பண்ணிருக்காரு, பட் கவர்மெண்டோட ஸ்கீம் இது. ஹர் கர் லேக்பதி யோஜனா. உங்களை வந்து லட்சாதிபதி ஆக்க போறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது யார் ஆக்க போறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக போறாங்க. மாசம் மாசம் 501 ரூபாய் நீங்க போடணும். மாசம் மாசம் 501 ரூபாய் போடணும். சரியா? 3ல இருந்து 10 வருஷம் நீங்க போடணும். 10வது வருஷத்துல உங்களுக்கு 1 லட்சமா திருப்பி கொடுக்க போறாங்க. 1 லட்சமா திருப்பி கொடுக்க போறாங்க. அதான் ஹர் கர் லேக்பதி யோஜனா. சரியா? லட்சாதிபதி ஆக்கக்கூடிய திட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமா பண்றாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்லி ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். டெபாசிட் பண்ணணும். சின்ன அமௌண்ட் 501 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டே வரணும். 10 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கு. எவ்வளவு மேற்கொண்டோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. சரியா? ஃபார் மிடில் கிளாஸ். அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்கீம். ஆல்ரெடி நாம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்னன்னா லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி மூலியமா. யாருக்கு சார்? 4 லட்சத்துக்கும் குறைவா சம்பளம் வாங்கக்கூடிய அதாவது ஃபேமிலியில இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு மெயின்லி ஃபார் ஆர்ஃபன்ஸ், தாய் தந்தையை இழந்திருக்கும் அந்த பெண்களுக்கு. சரியா? தாய் தந்தை இழந்திருக்கும் பெண்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி இந்த தடவை லேப்டாப் கொடுக்குறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி கிவ் த லேப்டாப். ஓகேவா? புரியுதா?
பிரிக்ஸ் ஃபுல் ஃபார்ம் பே ஆஃப் பெங்கால். பிரிக்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பே ஆஃப் பெங்கால்னு வரும். பே ஆஃப் பெங்கால். அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அந்த நேம் வச்சு இருந்துச்சு. சரியா, இப்ப வந்து அதை மாத்திட்டாங்க அதோட ஃபுல் ஃபார்ம். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால அதோட பேரையே மாத்திட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுதான் இதோட இது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுதான் வந்து அதோட அவுட்லே. அக்ரனேம் கேட்டீங்க இல்லையா, அது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்து கர்ஃபீல்டு சோபர்ஸ் அவார்டு. கர்ஃபீல்டு சோபர்ஸ் அவார்டு ஜஸ்பிரிட் பும்ராக்கு கொடுத்திருக்காங்க. ஜஸ்பிரிட் பும்ரா. ஜஸ்பிரிட் பும்ரா பவுலர். சரியா, அடுத்து இந்த தடவை விமன் விமென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்ல ஓடிஐ கிரிக்கெட்டருக்கான அவார்டு ஸ்மிருதி மந்தனா. ஸ்மிருதி மந்தனா. ஓடிஐல இவங்கதான் ஸ்மிருதி மந்தனா. வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சது குகேஷ். குகேஷ். வேர்ல்டு டெஸ்ட் செஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சது குகேஷ். வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் குகேஷ். ஓகேவா. அதே மாதிரி ஐபிஎல்ல முதல் முறையா ஒரு யங்கஸ்ட் பிளேயர் எடுத்திருக்காங்க. யாருன்னா வைபவ். வைபவ். வைபவ் சூரிய வான்ஷி. வைபவ் சூரிய வான்ஷி யங்கஸ்ட் பிளேயர். 13 வயசு தான் ஆகுது இந்த பையனுக்கு. சரியா, ஐபிஎல் எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயலுக்காக விளையாட போறோம். ராஜஸ்தான் ராயலுக்காக விளையாட போறோம். 13 வயசு பையன். யங்கஸ்ட் வேணா இருக்கிறதே ஐபிஎல் யங்கஸ்ட் இந்த பையன் தான். ஓகேவா. யுஎஸ்ஏவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்திருக்காங்க இந்த தடவை. யுஎஸ்ஏவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அது பேர் என்னன்னா பிரசிடென்சியல் மெடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்சியல் மெடல். நம்ம பாரத ரத்னான்னு சொல்றோம்ல, அவங்க வந்து பிரசிடென்சியல் மெடல். இது இந்த தடவை யாருக்குன்னா லியோனல் மெஸ்ஸிக்கு கொடுத்திருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி. லியோனல் மெஸ்ஸிக்கு கொடுத்திருக்காங்க. மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா டீமோட பிளேயர் ஆக்சுவலா. மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா டீமோட பிளேயர். நீங்க பாட்டு யூஎஸ்ஏக்காக விளையாண்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து அர்ஜென்டினா டீம் பிளேயர் அவரு. சரியா, அதே மாதிரி ஃபுட்பால்ல இந்த அவார்டு ரொம்ப ஃபேமஸ். பலூன் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இதை வந்து அவர் 8 தடவை வாங்கியிருக்காரு ஆல்ரெடி. இதை வந்து அவர் 8 தடவை வாங்கியிருக்காரு. ஓகேவா. உம், வேற என்ன?
உங்களுக்கு டவுட் இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா விஷயங்கள்? ஓவராலா கேட்கும் போது ஒரு ஓவராலா ரிவைஸ் ஆச்சா? அடுத்தடுத்த கிளாஸ் இது மாதிரி கொண்டு போலாமா, இல்லாட்டி பர்டிகுலராகவே எடுத்துட்டு வரவா? நீங்க சொல்றத வச்சு நான் இது முடிவு பண்ணிடுவேன். இது எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம என்டிபிசியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாசம் எண்டுல என்டிபிசி வந்துடும். ஸோ நீங்க சொல்றத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். இது எப்படி இருக்குது இந்த மெத்தடு? உங்களுக்கு எல்லாமே ஓவராலா ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? சரி, கடைசியா ஒரு விஷயம். எஸ், கடைசியா இஸ்ரோவை பத்தின சில விஷயங்கள். இஸ்ரோ பத்தின சின்ன சின்ன செய்தி அங்கங்க ஒரு வருஷத்துல இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஓவரால் ஓகேவா? இஸ்ரோ ஃபவுண்ட் பண்ணது 1962 வருஷம் முக்கியம். யார் ஃபவுண்டர்? விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். சரியா? இஸ்ரோ 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 ஆக்சுவலா இன்கோஸ் பார் அப்படின்ற பேர்ல தான் ஃபவுண்ட் ஆச்சு. இன்கோஸ் பார். இன்கோஸ் பார். இன்கோஸ் பார்னா என்ன சார்? இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். சரியா? இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், அதான் இன்கோஸ் பார். இன்கோஸ் பார். சரியா? இதை இஸ்ரோன்னு எப்ப சார் மாத்தினாங்க? இன்கோஸ் பார் பாரானது 1962. இஸ்ரோன்னு மாத்தினது 1969. 1969. 1969ல 15 ஆகஸ்ட்ல இஸ்ரோ ஃபார்ம் ஆகுது. 1972ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு கீழே இதை கொண்டு வர்றாங்க. ஸ்பேஸுக்கு கீழே இதை கொண்டு வர்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நடந்ததுல நீங்க கேட்ட சில விஷயங்கள். ஆதித்யா L1 மிஷன். ஆதித்யா L1 மிஷன் இது 2023லயே லான்ச் பண்ணிட்டோம் நம்ம. 2023ல லான்ச் பண்ணது PSLV C-57. ஆனாலும் இதெல்லாம் நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட், அதனால இம்பார்ட்டன்ட். இதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலார் மிஷன். ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலார் மிஷன் PSLV C-57ல சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணோம் 2023ல. சரியா? அடுத்து மார்ஸுக்கு அனுப்புனது. இது சன்னுக்கு அனுப்புனது. அடுத்து மார்ஸ். மார்ஸுக்கு மிஷன் பேர் மங்கள்யான். மங்கள்யான். சரியா? மங்கள்யான் ஃபர்ஸ்ட் 2013ல அனுப்பணும். ஆனால் வெரி வெரி சக்சஸ்ஃபுல். PSLV C-25 25 மார்ஸுக்கு 55 57 ஆதித்யா L1. சரியா? ஓகே, இந்தியா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அங்க போயிட்டோம். சரியா? நம்ம 2-3 அட்டம்ப்ட் எடுக்கல, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே போயிட்டோம். நெக்ஸ்ட் சந்திராயன் 1. சந்திராயன் 1 சக்சஸ்ஃபுல். சந்திராயன் 2 நாட் சக்சஸ்ஃபுல். சந்திராயன் 3 அகைன் சக்சஸ்ஃபுல். சரியா? சந்திராயன் 1 முக்கியம் அண்ட் 3 முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அது முக்கியம். தேர்ட் டைம் இப்போ அனுப்பிச்சதுனால அதுவும் முக்கியம். சந்திராயன் 1 2008 PSLV XL மிஷன்.
எக்ஸல் மிஷன்ல அனுப்பணும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லூனார் மிஷன். சந்திராயன் 3 வந்து ஜிஎஸ்எல்வி MK3 2023 அனுப்பிச்சது. இந்தியாவோட அங்க தளம் பதிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? அடுத்து ஸ்பாடக்ஸ் மிஷன். ஸ்பாடக்ஸ் ரீசெண்டா அனுப்பிச்சது, டிசம்பர்ல அனுப்பிச்சது. PSLV C60 இதுல ட்வின் சேட்டலைட்ஸ் வச்சு அனுப்புறோம். இஸ்ரோ டாக்கிங் மிஷன் சொல்லுவாங்க. இது டாக்கிங் மிஷன். இது ஃபியூச்சர்ல ஹியூமன் அனுப்புறதுக்கான ஒரு சமிங்கை மாதிரி. அடுத்து இன்சாட் 3D மிஷன், 3DS மிஷன். இன்சாட் 3DS மிஷன் இதுவும் 2024 அனுப்பிச்சது. GSLV F14 மூலியமா அனுப்பிச்சது. மெட்ரலாஜிக்கல் சேட்டலைட். அடுத்து எக்ஸ்போசாட் வந்து இதுவும் 2024. இது பிளாக் ஹோல்ஸ்க்காக அனுப்புனது. எக்ஸ்போசாட் பிளாக் ஹோல்ஸ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் 1975 ஆரியபட்டா. வீணு வெரிவல் ஆரியபட்டா. காஸ்மோஸ் அப்படின்ற சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ல வச்சு அனுப்பணும். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் தான். அதனால நல்ல சக்சஸ் கொடுத்துச்சு ஆரியபட்டா. சரியா? ரைட். வேற அவ்வளவுதானே? தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? தேங்க்யூ. NTPC எக்ஸாம் அதான் ஏப்ரல் எண்டில் வரும். சரியா? ஓகே, தேங்க்யூ. எஸ்.